வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில கிரேஸ் பானு அப்படிங்கிற திருநங்கை கடந்த வாரம் போய் தாவேக்காவில இணையறாங்க. அவங்க இணையறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, திமுக திருநங்கைகளுக்கு துரோகம் செய்துவிட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பேச வேண்டிய தேவை வருது. ஸோ அப்படி திமுக என்ன துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிறதே அவங்க சொல்லவும் இல்ல. நம்ம சொல்லலாம் என்னென்ன துரோகம் பண்ணியிருக்குன்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டதிலும் மிக மிக ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. இவங்களை சொந்த வீட்டிலேயே அங்கீகரிக்காத ஒரு சூழல் இந்த சமூகத்தில இருக்கு. பெத்த அம்மா, அப்பாவ வெளியில விரட்டி விடுறாங்க. ஒரு பாலியல் தொழிலாளியாக நடத்தப்படுறாங்க. சமூக அளவுல கேலி பொருளாக சித்தரிக்கப்பட்டாங்க. ரொம்ப அவங்களால கல்வியை தொடர முடியாத நிலை, ஒரு வேலைக்கு போக முடியாத சூழல். இந்த மாதிரி இந்த சமூகத்தினால அத்தனை பேராலயும் சமூகத்தில ஜாதி இருக்குது, மதம் இருக்கு, எல்லாமே எல்லா எல்லா விதமான ஒடுக்குமுறைகளும் இங்க இருக்கு. ஆனா, அத்தனை பேராலயும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுற ஒரு சமூகமா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்குமே அவங்களுக்கான ஒடுக்குமுறை வந்து சமூக அளவுல இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ, இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களை வந்து சமூக அளவில் அங்கீகரிக்கக்கூடிய, கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லால தான் அழைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ, அந்த கோரிக்கையின் அடிப்படையில தலைவர் கலைஞர் தான் அவருடைய தமிழ் புலமையினால் கண்டுபிடித்த வார்த்தை தான் வந்து திருநங்கை அப்படிங்கிற வார்த்தை. திருமகள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருநங்கை அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ திருநங்கை அப்படின்னு கௌரவப்படுத்தப்பட்ட பேரு முதல்ல இந்தியால வச்சது தலைவர் கலைஞர் தான். அதுக்கப்புறமா 2008ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில தான் திருநங்கையர் நல வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவர்களுக்காக, இவங்களுடைய வளர்ச்சிக்காக தொடங்குனது அதுவும் தலைவர் கலைஞர் தான், திமுக தான். அதற்கு பிறகு அந்த அமைப்பு மூலமா அவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா, சமூக நலத்துறை மூலமாக இவர்களுக்கான ஒரு அடையாள அட்டை, ஸோ அது மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுக்கான சில சமூக அளவிலான பெனிஃபிட்ஸை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு, தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா திருநங்கையர் நல வாரியத்தில திருநம்பிகளையும் உள்ளடக்கி திருநர்கள் அப்படின்ற ஒரு பெண்கள் மருத்துவர் அமைப்புன்னு இருந்தது இல்லையா? மருத்துவர் அமைப்புன்னு இருந்தது. அதை மருத்துவ அமைப்புன்னு மாத்துனாங்க. அந்த மாரி இதில வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ல திருநர்களும், திருநம்பிகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு இவங்களுக்கான அரண் இல்லம் அப்படிங்கிறது சென்னை, மதுரை பகுதிகள்ல அரண் இல்லம்னு சொல்லி இவங்களுக்கான சட்ட உதவி, கல்விக்கான பாதுகாப்பு, இந்த மாதிரியான உதவிகளெல்லாம் செய்யக்கூடிய கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இது இல்லாம பெண்களுக்கு என்னென்னலாம் இந்த சமூகத்தில திட்டங்கள், சீர்திருத்த திட்டங்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டதோ, அது எல்லாத்துலயுமே இவங்களையும் உள்ளடக்கி நடைமுறைப்படுத்தினாரு தலைவர் ஸ்டாலின். ஸோ, அப்போ இந்த சமூகத்தினால ஒதுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண்களோடு இணைந்து, பெண்கிற அந்த பாலினத்தோடு இவங்களையும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா கொண்டு வந்துட்டாரு அவரு. ஸோ, மகளிர் உரிமை பயணம், மகளிர் உரிமை தொகை மாதிரி திருநங்கையர்களுக்கான உதவித்தொகை, திருநங்கையர்களுக்கான உதவித்தொகையை உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ, அதற்கு பிறகு கல்வி கற்கிறதுக்கான உதவித்தொகை, உயர்கல்விக்கு போகிறாங்க அப்படின்னா, இவங்கள வந்து படிக்க விடாதது, இவங்களுடைய தலைவர்களே வந்து இவங்களோட தலைவர்கள்னு ஒரு சில அமைப்புகள் இருக்கும். அவங்க வந்து இவங்கள படிக்க விட மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து இந்த கையடித்து, பணம் கொடுத்து அப்படிதான் இப்படியான ஒரு சூழல தான் அவங்கள சுத்தி கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நெறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். அதை தழுவிய வாழ்வியல் முறையில தான் அவங்க இருப்பாங்க. ஸோ, அவங்கள மீட்டெடுத்து உயர்கல்வி படிக்கிறதுக்கான உதவித்தொகை எல்லாமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. படிச்சு வேலையிலலாம் இருக்கிறாங்க. இப்போ நெறைய பேரு காவல்துறையில பணியில சேர்ந்தாங்க. நர்ஸா இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு திருநங்கை லா படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ, இந்த மாதிரி வெவ்வேறான கேட்டகரீஸ்ல வளர்ந்து வர்றதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது இல்லாம சேலம் அரசு மருத்துவமனையில திருநங்கைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு தொடங்குனாங்க. அதில வந்து ஹார்மோன் சிகிச்சைகள், அவங்களுக்குன்னு தனி மருத்துவ பிரிவு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். கைரத்தி அப்படின்னு சொல்லி ஆனந்தன் அவர்கள் திருநங்கை வாழ்வியல் பத்தி எழுதின புக்கு ரொம்ப அருமையான புத்தகம் அது. ஸோ, அதில வந்து அவங்களுடைய வாழ்வியலை அவங்க ரியல் லைஃப்பை பேஸ் பண்ண இதுதான் இருக்கும். ஸோ, அதில மருத்துவர்களால, காவல்துறையால அவங்க வந்து ரொம்ப கொச்சையா நடத்தப்படுறது எல்லாமே அதில இருக்கும். அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குழுவான மக்களுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் வெல்கம் பண்ணணும். அவங்க மட்டும் தான் அங்க பேஷண்ட்டே. அவங்களுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு அது. ஸோ, மருத்துவர்களோ, செவிலியர்களோ அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை, அந்த சூழல கட்டமைச்சது வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் கட்டமைச்சாரு. ஸோ, இது மிகப்பெரிய சீர்திருத்தம், மிகப்பெரிய ரெவல்யூஷன் திருநங்கைகளுக்கான வாழ்வியல்ல
மிகப்பெரிய ரெவல்யூஷன். அவங்களுக்கான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க மும்பை தான் போகணும்னு இருந்தது. அதற்கான சிகிச்சையும் சேலம் அரசு மருத்துவமனையில கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகள்லையும் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கி அதுக்காக தான் அது திறக்கப்பட்டது. ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிட்ருக்கு. இன் ஃப்யூச்சரில் அது சர்ஜரிஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க எவ்வளவோ பண்ணதுக்கப்புறமா இவங்க ஏன் வந்து அங்கே போகிறாங்க, வேறு கட்சிக்கு போகிறாங்க, போகும்போது ஏன் துரோகம் பண்ணதா சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, எல்லா ஆண்களில் பிழைப்புவாதிகள் இருக்கிறாங்க, பெண்களில் பிழைப்புவாதிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி திருநங்கைகள்லையும் ஓரளவு அரசியல் படுத்தப்பட்ட முன்னேறிய திருநங்கைகள்ல வந்து சிலர் பிழைப்புவாதிகளாக இருக்கிறாங்க. தன்னுடைய பிழைப்புவாதத்துக்கு தான் இந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுகள வைக்கிறாங்க. ஏன்னா தாவேகா அலையன்ஸ் வித் ஆர்எஸ்எஸ் தான். பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய வேல தான் வர்றாரு அவரு. ஆர்எஸ்எஸ், பிஜேபி சப்போர்ட்டு பேக் ட்ராப் ஒர்க்ஸ் வந்து அவருடைய கடந்த காலங்கள்ல தொடர்ந்து நடந்து தான் அவர் வர்றாரு பாலிடிக்ஸ்குள்ள. ஸோ, அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? பிஜேபி என்ன பண்ணுச்சு திருநங்கைகளுக்கு அப்படின்னா, திருநங்கைகள் சட்ட திருத்த மசோதா, டிரான்ஸ்ஜெண்டர் சட்ட திருத்த மசோதால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்கள ஐடி கார்டு வந்து இவங்க மருத்துவர்கள்கிட்ட வாங்கணும்னு கொச்சைப்படுத்துனாங்க. என்னோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத மருத்துவர் தான் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மருத்துவர்ட்ட போய் நான் செக் பண்ணி நான் ஐடி கார்டு வாங்கணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், எவ்வளோ பெரிய ஒரு அவமரியாதை இல்லையா? ஸோ, அதத்தான் பிஜேபி பண்ணுச்சு. ஸோ, இவங்க டிவிக்கேன்னு இவங்க போய் சேர்றது பிஜேபி தான். பிஜேபி அலையன்ஸோட தான். ஸோ, அந்த வகையில கிரேஸ் பானு அவர்கள் வந்து திருநங்கை அப்படிங்கிற அந்த அந்த கேடருக்கே வந்து அவங்க வந்து பிழைப்புவாதத்துக்காக அவங்க தான் துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.